சின்ன ஊரில் ஒரு பசியால் தவித்த பிச்சைக்காரன் இருந்தான். அவன் உடை கிழிந்தது, தலைமுடி சிக்கிப் போனது, கையில் ஒரு பழைய கோணிப்பை மட்டும். அவன் முதல் வீட்டுக்கு போய் கேட்டான். உணவு கிடைக்கவில்லை. பிச்சைக்காரன் தனக்குள் சொன்னான், வீடு பெரியது, பணம் நிறைய, ஆனாலும் இங்குள்ளவர்களுக்கு திருப்தி இல்லை. பேராசையாலே எல்லாம் போய்விடும். அடுத்த வீட்டிற்கும் போனான். அங்கும் உணவு கிடைக்கவில்லை. அவன் சொன்னான், இந்த வீட்டுக்காரன் கோடீஸ்வரன். பணம் இரட்டிப்பு ஆக வேண்டி சூதாடி எல்லாம் இழந்தான். எனக்கோ கொஞ்சம் கிடைத்தாலே போதும். அந்த நேரம் பளீர் அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்பு தோன்றியது. நான் உனக்கு உதவ வருகிறேன். உன் கோணிப்பையை திறப்பாய். நான் தங்க நாணயங்கள் கொடுக்கிறேன் என்றாள் தேவதை. எச்சரித்தாள். பைக்குள் விழுந்த நாணயம் தங்கம். ஆனால் கீழே விழுந்தால் அது தூசியாகிவிடும். பிச்சைக்காரன் ஆர்வமாக தலை ஆட்டினான். தேவதை தங்க நாணயங்களை பைக்குள் கொட்டினாள். பை நிரம்பியது. இவ்வளவு போதும். நீ அரசனை விட பணக்காரன் என்றாள் தேவதை. ஆனால் பிச்சைக்காரன், இல்லை, இன்னும் கொடு, இன்னும் வேண்டும். தேவதை மீண்டும் கொட்டினாள். பை இதற்கு மேல் தாங்காது. பிச்சைக்காரன் இன்னும் விரும்பினான். கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் போடு. பையின் தையல் டக் டக் என்று சத்தம் போட்டது. தடான். பை கிழிந்தது. அதனுள் இருந்த தங்க நாணயங்கள் தரையில் விழுந்து ஒரு நொடியிலேயே தூசி ஆகிவிட்டன. அதிர்ஷ்ட தேவதை மறைந்துவிட்டாள். பிச்சைக்காரன் வெறுமையான கைகளையும் கிழிந்த பையையும் பார்த்து கொண்டு நின்றான். அவனுக்கு புரிந்தது, பேராசை இருந்தால் கிடைத்ததை கூட இழந்து விடுவோம்.